ஹலோ கிராஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாத்தையும் கிராஸ் டிவியின் குழந்தைகளை தேடி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளாகிய உங்கள் எல்லாருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ கூட நம்ம எங்கே இருக்கிறோன்னா, தூத்துக்குடியில் உள்ள கிருபா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் கூட அந்த குழந்தைகளை சந்தித்து அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நிறைய எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. வாங்க குழந்தைகளை போய் சந்திக்கலாம். கூட நம்ம 4th and 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ் இருக்கிற அந்த கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம அவங்கள்ட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சில்ட்ரன்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நிறையா செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க அந்த குழந்தைகளை சந்திச்சு பேசலாமா? கிராஸ் டிவியின் குழந்தைகளை தேடி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ உங்கள் சவுண்டு எல்லாரோடைய சவுண்டு ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சவுண்டாக சொல்லணும். நேர்களுக்கும் தெரியணும். நேர்கள் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓ எஸ்எஸ் நான் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்பேன். நீங்கள் எப்படி சொல்லணும் ஆன்சர்? ஓ எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லணும். ஓகே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ வா சூப்பர், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, இப்போவும் கூட உங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் இப்போது கிராஸ் டிவியில் உங்களுக்காக நாங்கள் நடத்துகிற இந்த 3 செக்மெண்ட்ஸ்குள்ளேயும் ரொம்ப என்ஜாயபிளாக நீங்கள் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்காக நிறைய செக்மெண்ட்ஸ், எக்ஸைட்டிங் செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் கூட கிராஸ் டிவி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியும் கிராஸ் டிவியை? உங்களுக்கு தெரியும். சரி, ஸோ உங்கள் பேர் என்னடா? ஜெப கிறிஸ்டியன். ஸோ உங்களுக்கு கிராஸ் டிவியில் எந்த ப்ரோக்ராம் தெரியும், நீங்கள் பார்த்துருக்குறீங்க? இது ஜெயசீலன் பிரதர் மெசேஜ் கொடுக்குறது பார்த்துருக்குறீங்க. வா சூப்பர். வேறு என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க? வேறு சிறுவர் பூங்கா பார்த்துருக்குறீங்க. ஸோ தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. டெய்லி கிராஸ் டிவிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஸோ ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணாங்கல்ல. சரி, ஓகே. கிராஸ் டிவி தெரியலனா நீங்களும் டிவியில் போய் பாருங்கள் கிராஸ் டிவி, இல்லாட்டா யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிராஸ் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்பவும் கூட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் சில்ட்ரன்ஸ் டே பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அப்போ எல்லாருமே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ நல்லா எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரைஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஹேண்ட் ரைஸ் பண்ணால் தான், யார் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாக்கா. ஸோ எல்லாருமே நல்லா ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, குழந்தைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஓகே, நீ தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ண. ஸோ உங்கள் பேர் என்னம்மா? ஹரிஸ்டோ ரிசான். ஸோ ஹரிஸ்டோ கிருஷ்ணன், எந்த நாள் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது? 14. என்ன 14? ஆகஸ்ட் 14. ஸோ இல்லையே. ஸோ வேறு யார் அவங்க ரைஸ் பண்ணாங்களே? சரி, இவங்க நவம்பர் 14. வாவ் சூப்பர். உங்கள் பேர் என்னடா? முத்தர்ஜுன். அவனுக்கு கிளாப் பண்ணிருங்க. முத்தர்ஜுனுக்கு ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, சரி. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, யாருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ண. ஓகே, உங்கள் பேர் என்னடா? அகஸ்டின். ஸோ யாருடைய நாளில் நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம்? ஜவஹர்லால் நேரு. ரொம்ப அழகாக சொல்லிட்டேன். அவனுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஸோ சூப்பர். ஸோ மூணாவது கொஸ்டின் என்னதுன்னா, ஏன் நேருவோட பிறந்தநாளை, அந்த ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாளை நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம்? ஏன்னு தெரியுமா? ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட். உங்கள் பேர் என்னடா? ஜெப கிறிஸ்டியன். ஸோ சொல்லுங்கள், ஏன் எதனால் கொண்டாடுறோம்?
ஏன்னா அது ஜவஹர்லால் நேருக்கு சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜவஹர்லால் நேருவுக்கு சின்ன குழந்தைகளை என்ன செய்யணும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜவஹர்லால் நேருவை நேரு மாமான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த பேர்? அதனால அவர் தன்னோட பிறந்த நாளில் குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணார்னா கேட்டுக்கிட்டார். அதனால தான் இன்னும் வரைக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே படிப்பு போய் சேரணும். நிறைய குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க தானே, அவங்க எல்லாருமே படிக்கணும். ஸோ அவங்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் வந்து இப்படி சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சரி. 4th கொஸ்டின். ஸோ எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பர். ஸோ இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஸோ ஃபஸ்ட் நீ தான் ரைஸ் பண்ண. ஓகே, இந்தியாவின் முதல் பிரதமர். உங்கள் பேர் என்ன ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஜெர்விஷான். ஓகே, சொல்லுங்கள் ஜெர்விஷான். கேள்வியை மறந்துடுச்சா? இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. வா, ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும்? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்லா கிளாஸ் கவனிச்சிருக்கிறாங்க அவங்க. ஸோ சூப்பர், நல்லா கிளாப் பண்ணிடலாமா அவருக்கு? சரி, ஓகே. 5th கொஸ்டின். ஸோ யார் ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம். உலக குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்கிறேன். உலக குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சும்மா கெஸ் பண்ணுறீங்களா? நவம்பரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணலாம். என்னம்மா 14? நோ இல்லை. ஸோ கெஸ் பண்ணுங்கள். ஸோ யாராவது நான் கெஸ் பண்ணுறேங்க, நான் சொல்கிறேங்க அப்படின்னு யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா? யாருக்குமே ஐடியாவே இல்லையா? சரி, நான் 3 க்ளூ கொடுக்குறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நவம்பர் 16, நவம்பர் 18, நவம்பர் 20. வாவ், சூப்பர். கிளாஸ் பண்ணலாம். உங்கள் பேர் என்னடா? அகஸ்டின். ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அகஸ்டின். எப்படி கண்டுபிடிச்சிங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தது இப்போ ஞாபகம் வந்துச்சா நான் க்ளூ கொடுத்தோனையும்? ஸோ ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க கிளாப் பண்ணிடலாமா? ட்ரை பண்ணி ரொம்ப அழகாக டீச்சர் சொன்னதை ரொம்ப பண்ணி நல்லா சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். இந்த செக்மெண்ட்லேயே நிறைய ஆன்சர் பண்ணது யார்? நான் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். நீனும் ஆன்சர் பண்ணலடா? அகஸ்டினும் பண்ணாங்க, நீங்கள் ஜெப கிறிஸ்டின். 2 பேருக்குமே கிளாப் பண்ணிடலாமா நல்லா? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிளாப் பண்ணிடலாம். இன்னும் எக்ஸப்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் இன்னும் பயந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. ஸோ சூப்பர், பயப்படாமல் ஆன்சர் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி நீங்களும் போல்டாக என்ன பண்ணும், ஆன்சர் பண்ணும். உங்கள் கூட யார் இருக்கா? ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஸோ பயப்படவே கூடாது. ஸோ செகண்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்களா? ஆன்சர் பண்ணிங்களா கரெக்டாக? நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னேன் நான். எஸ். ஸோ ரிட்டன் அக்கா கேட்குறேன். ஸோ எல்லோரும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ செகண்ட் செக்மெண்ட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாத சில்ட்ரன்ஸ். சரி, ஓகே. செகண்ட் செக்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் பைபிள். பைபிள்லேருந்து என்ன பண்ண போகிறேன், கொஸ்டின் கேட்க போகிறேன். பைபிள் யாருக்கெல்லாம் தெரியும்? பைபிள் யாரெல்லாம் நல்லா ரீட் பண்ணுவா? ஸோ ஒரு 4 சில்ட்ரன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தெரியலனா பரவாயில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னதுன்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு யார் சொன்னா? ரொம்ப ரொம்ப சவுண்ட் அழகாக சொல்லிட்டான். அவனுக்கு கிளாப் பண்ணலாமா? உங்கள் பேர் என்னடா? அரிஸ்டோ கிறிஸ்டான். கிளாப் பண்ணுங்க. அவனுக்கு ரொம்ப அழகாக சொன்னான் ஏசு. ஸோ சூப்பர். யார்கிட்ட சொன்னார்னு தெரியுமா? தெரியலையா? அவன்கிட்ட கொடுங்க. யார்கிட்ட சொன்னாங்க? ஏசப்போட சீஷர்கள்ட்ட. வாவ், கிளாப் பண்ணிடுங்க. அவங்க நல்லா பைபிள் ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சூப்பர். ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை பார்த்து தான் சொன்னார். ஏசப்பா ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஏசப்பா மற்றவங்களுக்கு நிறைய போதனைகள் பண்ணிவிட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகளை கூட்டு வந்து ஏசப்பாவுக்கு முன்னாடி வந்து வச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஏசப்பா வரதை யாரை பார்த்தாங்க தெரியுமா? இந்த சீஷர்கள் பார்த்தாங்க. ஸோ சீஷர்களுக்கெல்லாம் அவர் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போங்க
போங்க, கொஞ்ச நேரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஷர்கள் அவங்கள என்ன செஞ்சாங்க, போக சொன்னாங்க. அப்போ ஏசப்பா அதை பார்த்து சொன்னாங்க, அப்படி போக சொல்லாதீங்க, அவங்கள என்கிட்ட கொண்டு வாங்க, அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வச்சு அவங்க பேரண்ட்ஸையும் அந்த சில்ட்ரன்ஸையும் ஏசப்பா என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சார், பிளெஸ் பண்ணார். ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களும் என்ன பண்ணுறாரு, பிளெஸ் பண்ண விரும்புகிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? சவுண்ட் எஸ், வாவ், சூப்பர். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, தளித்தாகுமி என்றால் என்ன அர்த்தம்? தளித்தாகுமி என்றால் என்ன அர்த்தம்? ஸோ ரிட்டன் ரிப்பீட் பண்ணுறேன், தளித்தாகுமி என்றால் என்ன அர்த்தம்? ஸோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்டேனா? ஸோ தளித்தாகுமி இந்த நேம் யாருக்கெல்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? சரி, ஓகே, நானே அதுக்குரிய ஆன்சரை சொல்லிடுறேன். தளித்தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதோட அர்த்தமே உங்களுக்கு தெரியலைன்னா இதோட ஸ்டோரியே உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ ஸ்டோரி உங்களுக்கு லைட்டாக நான் சொல்லிடுறேன். யவீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபாலய தலைவன் இருந்தாராம். ஜெபாலய தலைவர்னா யாரெல்லாம் சர்ச் பார்த்துருப்பீங்க? சர்ச் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அங்கே சர்ச்சில் ஒருத்தவங்க நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மெசேஜ் கொடுப்பாங்க, ஸ்டேஜில் நின்று பேசுவாங்கல்ல. அப்படி ஒரு ஜெபாலய தலைவர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை இருந்தாராம். அப்போ அந்த ஒரு பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் இங்கே ஒரே ஒரு பிள்ளை வீட்டில்? யாருமே கிடையாது. நீ மட்டும் ஒரே ஒரு பிள்ளையா? அப்போ உங்கள் வீட்டில் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப உனக்கு நிறைய 2 பேரா? ஸோ அப்படி கை ரைஸ் பண்ண, சரி, நோ ப்ராப்ளம். அவன் நினச்சிட்டா நம்மளை தான் நிறையா ஃபஸ்ட்டு சைல்டு அப்படி தான் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்பவும் கூட அந்த யவீரு அப்படிங்கிறவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தானா, பாஸ்டராக இருந்தார். அவர் ஒரு ஜெபாலய தலைவன். அவர் வந்து தன்னோட பிள்ளை மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். ஸோ அதனால தன்னோட பிள்ளை மேலே பாசமாக எதுனாலும் வாங்கி கொடுத்து வளர்ப்பாங்க தானே, அதுமாதிரி நல்லா நிறைய வாங்கி கொடுத்து வளர்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த குழந்தைக்கு நோய் வந்துச்சு. அவளுக்கு மரண அவஸ்தைப்பட்டா. எப்படின்னா, அவளுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது பைபிளில் மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு அந்த நோய் வந்தனால அவங்க படுத்த படுக்கையாகவே ஆயிட்டாங்களாம். அப்போ அது பெரிய கொடூரமான ஒரு நோயாக தானே இருந்திருக்கணும். அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறப்போ உங்கள் அப்பாவுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா ஒரே பிள்ளை, ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல. ரொம்ப என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவருக்கு என்ன செஞ்சிச்சு, முதலாவது தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணார்னா, ஏசப்பாட்ட போய் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏசப்பாவை போய் என்ன பண்ணார், பார்க்கறதுக்கு போனார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், ஏசப்பாவும் என்ன பண்ணார், பார்த்து சொன்னார், என்னோட பிள்ளை மரண அவஸ்தைப்படுறா, அவள் சாகுற நிலைமையில் இருக்கிறா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என்னோட பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்ன செஞ்சாங்க, ஓகே கண்டிப்பாக ஷுவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவருடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே இடையில ஒரு சிச்சுவேஷன் நடந்துடும். அங்கே வந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா என்ன பண்ணுவார், செய்வார். அதனால கொஞ்ச நேரம் என்ன ஆயிரும்னா டிலே ஆகிடும். டிலே ஆனோடனையும் அவங்க வீட்டிலேருந்து, இந்த யவீரு அவரோட வீட்டிலேருந்து ஒருத்தர் வருவார். உங்கள் பிள்ளை செத்து போயிட்டா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஏசப்பாவை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அவரை போக சொல்லிவிடுங்க, அவள் இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் இறந்து போயிட்டான்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க, புதைக்க தானே செய்வாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதனால நீங்கள் ஏசப்பாவை என்ன பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்களும் என்ன பண்ண, இந்த எவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க, எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஐயோ இல்லை இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஏசப்பா நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவராக என்னை நம்பி கூப்பிட்டல, கண்டிப்பாக நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சுகம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாரும், பிள்ளை இறந்த வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்களா, அழுவாங்க தானே, அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருக்கிறப்போ ஏசப்பா சொன்னாங்க, அழுறவங்களாம் வெளியே போக சொல்லிவிடுங்க. நான் அதுக்கப்புறம் யவீரு, அவங்களோட மனைவி, அதுக்கப்புறம் ஏசப்பாவோட சீஷர்கள் 3 பேரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். வீட்டுக்குள்ளே போன உடனே ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த சிறு பெண் மேலே கை வச்சு சொல்லுவார், தளித்தாகுமி. அதுக்கு என்ன அர்த்தம், சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு தானே அர்த்தம். ஏசப்பா அந்த வேர்டை சொன்னோன்னையுமே அந்த பிள்ளை என்ன பண்ணுவா, எந்திரிச்சிருவா. அதை பார்த்த உடனேயுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இறந்து போனவங்க திடீர்னு எந்திரிச்சு உட்காந்தா நீங்களே எப்படி நினைப்பீங்க, பேய் நினச்சிருவீங்களா, இல்லை பயப்பட மாட்டிங்களா நீங்கள்? ஸோ சூப்பர். அதே மாதிரி தான் அந்த பிள்ளை எந்திரிச்சோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஐயோ என் பிள்ளை திரும்பியும் உயிர் பெற்றுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக
என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ண அந்த வேர்டு தான் என்னது, தளிதாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ நீங்களும் ஏசப்பாவால் செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நடக்கவே முடியல, இது என்னால் செய்யவே முடியல, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும் போது என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா அந்த கதை? ஓகே சரி, தேர்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஒரே ஒருத்த மட்டும் தான் சொல்கிறான். தேர்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? சரி ஓகே. நாணலில் வைக்கப்பட்டு நதியோரம் விடப்பட்ட குழந்தை யார்? நாணலில் வைக்கப்பட்டு நதியோரம் விடப்பட்ட குழந்தை யார்? யார் ஃபர்ஸ்ட்டு? ஓகே மோசே. மோசே, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டுருக்கீங்களா? பைபிள் ரீட் பண்ணும்போது. பைபிள் ரீட் பண்ணும்போது. ஸோ வாவ், சூப்பர். அவங்க டெய்லி பைபிள் ரீட் பண்ணுவீங்களா நீங்கள்? ஸோ சூப்பர். எல்லாரும் பைபிள் ரீட் பண்ண அவங்கள மாதிரி ட்ரை பண்ணும். சூப்பர். அவங்க கிளாப்ஸ் பண்ணிடலாமா? சூப்பர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஏரோது எந்த குழந்தையை கொலை செய்ய வகை தேடினான்? ஏரோது எந்த குழந்தையை கொலை செய்ய வகை தேடினான்? இயேசு. ஏசு, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் பைபிள் ரீட் பண்ணி தான். பைபிள் ரீட் பண்ணி தான். ஸோ சூப்பர். அவங்க கிளாப் பண்ணிடலாமா? சரி ஓகே. இது மத்தேயு 2:23 இருக்குது. ஏசப்பாவை அவர் பிறந்த அப்போவுமே ஏரோது ராஜா என்ன பண்ணார், அவரை அழிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவரை கொண்டு இந்த உலகமே ரட்சிக்கப்படணும், அவர் ரத்தத்தினால் இந்த உலகம் வந்து கழுவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுக்கு ஆசை இருந்துச்சு, ஏசப்பாவோட அப்பாவுக்கு. ஸோ ஆசை இருந்தனால அவர் மூலமாக அந்த சித்தம் என்ன பண்ணுச்சு, நிறைவேற்றப்பட்டது. ஸோ நம்மளுக்கென்று ஆண்டவர் நிறைய பிளான்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாரு, ஆண்டவர் வச்சுருப்பார். ஸோ உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவாங்க. அதை நம்புறீங்களா நீங்கள் எல்லாரும்? எஸ், சூப்பர். அவங்க தான் ரொம்ப சவுண்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. சரி ஓகே. வயிற்றில் களிப்பாய் துள்ளின குழந்தை யார்? ஃபிஃப்த் கொஸ்டின், வயிற்றில் களிப்பாய் துள்ளின குழந்தை யார்? இதுவும் புதிய ஏற்பாடில் தான் இருக்குது. ஸோ ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க இவங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வயிற்றில் களிப்பாய். ஸோ யோவான். யோவான் ஃபுல் பேர் தெரியாதா? நான் யோவான்ங்கிறது பாதி கரெக்டான ஆன்சர். சூப்பர். உங்கள் பேர் யோவான் தான். கிளாப் பண்ணிவிடுங்க. யோவான் ஸ்தானகன். ஓகேவா? ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. இந்த செக்மெண்ட்லேயும் மெஜாரிட்டி நிறைய ஆன்சர் பண்ணது யார்? ஜெபஸ்டின். ஸோ அவனுக்கும் கிளாப் பண்ண போகிறோம், மற்ற எல்லாருக்கும் சேர்த்தே நம்ம கிளாப் பண்ண போகிறோம். எல்லாருமே ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் கவனிச்சதுக்கு சூப்பர். ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணிருந்தீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. இப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ தேர்ட் செக்மெண்ட் என்னதுன்னா, ஆல் அபவுட் யூ. நீங்கள் தான் உங்களோட டேலண்ட்ஸ் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க, வெளிக்காட்ட போகிறீங்க. உங்களோட டேலண்ட்ஸ் என்னென்ன, பாடுவீங்களா, வசனம் சொல்வீங்களா, இல்லாட்டினா நீங்கள் வந்து மெமரி வேர்ஸ் சொன்னாலும் பரவாயில்ல, பாட்டு பண்ணாலும், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணாலும், ஆக்ஷன் சாங் சொன்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அதை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து டிசைட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணும், தைரியமாக நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்ன கொடுப்பேன்னு சொன்னாக்கா, ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். ஸோ போல்டாக பண்ணுங்கள். ஸோ ஜெபஸ்டின் வந்து இப்போ பாடுவான் நமக்காக. ஸோ என்ன பாட்டு பாட போகிற? இங்கிலீஷ் சாங் தான். இங்கிலீஷ் சாங். சரி பாடுங்க. Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing. Standing on the promises of God, standing, standing, standing on the promises of God my Savior, standing, standing, I'm standing on the promises of God. வாவ், ஜெபஸ்டின் ரொம்ப அழகாக பாடினாங்கல்ல. உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஸோ சூப்பர். சாங் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூலில் உள்ள சாங். ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ வேறு யாரெல்லாம் பாட போகிறீங்க? வேறு யாரும் பாடலையா? ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு சாங் பாடிடுறீங்களா? பாடிடுறீங்களா? ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு அழகான பாடல் பாட போகிறீங்க. சவுண்டாக பாடணும், அழகாக பாடணும். ஓகேவா? சரி ஓகே. ஆனா ஒரு கல்யாண வீடு கத்தரேசு போனாரு, கொட்டு மேல முயன்ற பாரு கேட்டு மகிழ்ந்தாரு, டம் டம் காடு வேலையில கத்தரேசு போனாரு, கொட்டு மேல முயன்ற பாரு கேட்டு மகிழ்ந்தாரு, டம் டம் பாடு வேலையிலே கூப்பாடு கேட்டாரு, சுவைக்க ரசமே இல்லை
என்று உயர்த்திருந்தாரு. தும் தும் ஆனால் ஒரு கல்யாண வீடு கத்தரேசு போனாரு. கொட்டு மேல முயங்கிற பாரு கேட்டு மகிழ்ந்தாரு. டும் டும் தண்ணீரை ரசமாக்கி தந்தாரே சுவையாக. தண்ணீரெல்லாம் முயற்சி தந்தாரே. டும் டும் ஒரு கல்யாண வீடு கத்தரேசு போனாரு. கொட்டு மேல முயந்த பாரு கேட்டு மகிழ்ந்தாரு. டும் டும். வாவ், நீங்கள் எல்லாருமே சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ நல்ல டேலண்ட் ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கே நீங்கள் நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க, கிளாப் பண்ணுங்க. வாவ், ரொம்ப அழகாக பண்ணீங்க. உங்கள் டேலண்ட்டை இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுங்கள். சரி, செகண்ட் என்னதுன்னா, யார் நல்லா ஸ்டோரி சொல்வா? ஸ்டோரி எனக்கு குட்டியாக அந்த ஸ்டோரி தெரியும். குட்டி குட்டி ஸ்டோரி தெரியுமா? சரி, உங்கள் பேர் என்ன? ஆலன் மனாசே. ஆலன் மனாசே. சரி, ஓகே. நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறீங்க? ஒரு ஆட்டை பற்றின ஒரு மேப்பை பற்றின ஸ்டோரி. ஓகே, சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு மேப்பர் இருந்தார். அவர் வந்து 100 ஆட்டுக்களை கூட்டிட்டு வெளியே போனார். திருப்பி வரும்போது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 99 தான் இருந்துச்சு. ஒரு குட்டி ஆட்டை காணும். அவர் போய் அதை தேடி திருக்கும் போது ஒரு புதர்லேருந்து சத்தம் கேட்டுச்சு. அந்த புதருக்குள்ளே அந்த ஆடு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டை காப்பாற்றி ஏற்றி தோலில் போட்டு எடுத்துகிட்டு போய் பண்ணையில் விட்டார். ரொம்ப அழகான ஸ்டோரி, ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லியிருக்கிறீங்க. ஸ்டோரி எங்கே கற்றுக்கிட்டீங்கம்மா? ஃப்ரைடே சிங்சாங்கில் சாந்தி வருவாங்க, அவங்கக்கிட்ட தான். சூப்பர். அவனுக்கு கிளாப் பண்ணிடலாமா மனாசேக்கு? ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. ஸோ நம்மளும் அந்த ஓடின ஆட்டை போய் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நேசிக்கிறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மளும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். சரி, ஓகே. வேறு யாரெல்லாம் ஸ்டோரி சொல்கிறேன் ரெடியாக இருக்கிறீங்க? மனாசே போல் தைரியமாக யார் சொல்கிறேன்? யாரும் சொல்லையா? சரி, ஓகே. சரி, அடுத்து என்னதுன்னா வசனம் படிச்சிருப்பீங்கல்ல, படித்ததை நீங்கள் சொல்லலாம். ரிசைடிங் த வேர்ஸ். ஓகே, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னடா? அகஸ்டின். சொல்லுங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஒரு அழகான வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் அது ஒரு வாக்குத்தத்த வசனம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? வீட்டில் விபிஎஸ் போச்சுல இந்த வசனம். ஸோ விபிஎஸ்சில் கற்றுக்கிட்டது அவங்க இன்னும் ஞாபகம் வச்சு அழகாக சொன்னாங்க. அவங்க கிளாப் பண்ணிடலாமா? ஸோ சூப்பர். வேறு யாராவது? உங்கள் பேர் என்னது? முத்தர்ஜுன். ஓகே, சொல்லுங்கள் அர்ஜுன். கர்த்தரின் வழி உத்தமமானவர்களுக்கு அரண். நீதிமொழிகள் 11:10 ரொம்ப அழகாக கிளாப் பண்ணிடலாமா அர்ஜுனுக்கு? எப்படி கற்றுக்கிட்டீங்க? சின்சாங் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சூப்பர். ரொம்ப அந்த டீச்சருக்கும் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அழகாக சொன்ன அவனுக்கும் கிளாப்ஸ் பண்ணிடலாம். ஸோ சூப்பர். சொல்லுங்கடா, உங்கள் பேர்? ஜெப கிறிஸ்டியன். சொல்லுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அழகாக சொன்னாங்களா? அவங்க கிளாப் பண்ணிடலாமா? ஸோ நீங்களும் உட்காந்துக்கோங்க. அந்த கிளாஸில் வசனம் கவனிக்கிறீங்கள, அந்த கிளாஸில் கவனிக்கிற எல்லா வசனத்தையும் நீங்களும் மெமரைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஓஎஸ்எஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்தது ஆக்ஷன் சாங். நிறைய சாங்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ சாங்ஸ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ஷனில் நீங்கள் பண்ணி காமிக்கலாம். பாடி வெற்றி வீரர்கள்
தெரிந்தது லேட்டா, நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு தெரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. இப்போ என்ன கேட்டா நான் இயேசுவின் பிள்ளை, ஆமா. ஓகே, எல்லாருமே ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அழகாக சாங்ஸ் பண்ணீங்க, வசனம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்விக்கெலாம் ரொம்ப பொறுமையாக அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகாக பாடினீங்க குட்டீஸ். இன்னும் நிறையா நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா ஆண்டவரை உயர்த்தி பாடணும், நிறைய ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்பவும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன தாட் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில் ரொம்பவே விலையேற பெற்றவர்கள். ஏன்னா ஏசப்பா உங்களை மாதிரி ஆனாதான் எங்கே கூட்டு போவேன்னு சொல்லியிருக்காருன்னா பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம்னா எங்கே இருக்குது? வானத்தில் பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்மளை ஏசப்பா எங்கே கூட்டு போகிறாங்க? ஹெவனுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே பரிசுத்தமாக இருக்கணும். ஸோ நம்ம எந்த ஒரு தப்பு செய்யாமல் பேரண்ட்ஸ் கீழ்ப்படிஞ்சு டீச்சர் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டு தேவனுக்கு பயந்து ரொம்ப பரிசுத்தமாக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் எங்கே போகலாம்? ஹெவனுக்கு போகலாம். யாரோட என்ஜாய் பண்ணலாம்? ஆண்டவரோட நம்ம இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணும். ஸோ டெய்லி நீங்கள் இன்றைக்கி ப்ரேயர் பண்ணீங்கள்ல, ஸோ அதே மாதிரி ரொம்ப அழகாக நீங்களும் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். காலையில் எழுந்துச்சு, ஏசப்பா இந்த நாள் எனக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும். நைட்டு நீங்கள் போனோனையும் ஏசப்பா இந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறீங்க? பாதுகாத்துருக்குறீங்க. ஸோ அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி நீங்கள் ஆண்டவரை தேடணும். ஸோ எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே ப்ரெஷியஸ், நீங்கள் எல்லாருமே விலையேற பெற்ற பிள்ளைங்க. யாருடைய பார்வையில்? ஆண்டவருடைய பார்வையில். அதனால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்பவும் கூட நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? அவங்க எல்லாருக்கும் ப்ரைஸஸ் கொடுத்துடலாமா? சவுண்டே இல்லை. ப்ரைஸ்னால் ஹாப்பினஸ்ஸே யாருக்கு? ஸோ ஓகே, எல்லோரும் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க வரிசையாக. ஸோ சூப்பர். உங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கும் ரொம்ப ஹாப்பி. பார்க்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்பவும் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லோரும் கை கூப்பி கண்ணை மூடிக்கோங்க. ஸோ என்னை நேசிக்கிற தகப்பனே அப்பா, அந்த நேற்று கிருபையாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்துலையும் தகப்பனே அப்பா, இவ்வளோ நேரம் பிள்ளைங்களோட அப்பா இருந்து செலவிடுறதுக்கு நீங்கள் கிருபை செஞ்சீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவங்க உமக்காக அப்பா செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கப்பா. அந்த பிள்ளைகளை பேராய் தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டம், தரிசனம், நோக்கம் என்னவோ அந்த பாதைகளை இந்த பிள்ளைகளை அழகாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சில்ட்ரன்ஸ் டேலையும் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் திட்டத்தின்படி ஏசப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தும்படி கடைசி காலத்தில் உமக்காக எழும்பி அப்போ ஜொலிக்கிற சந்ததிகளாக இவர்கள் விளங்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ உங்கள் கடத்துக்குள்ளே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறந்து. ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா குட்டீஸுக்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? கை இப்படி வச்சு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பாய் அப்படின்னு செய்ய போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. உங்களோட சேர்ந்து நானும் சொல்ல போகிறேன்.